வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே 17 வயதான இளைஞர் ஒருவரை பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள கொங்கலாபுரம் பகுதியைச் சேர்ந்த 17 வயதான மாரிசெல்வம் என்பவர் கூலி வேலை செய்து வருகிறார். கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பட்டப்பகலில் அதே பகுதியில் வைத்து படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இரத்த வெள்ளத்தில் கிடந்த அவரை அந்த வழியில் சென்றவர்கள் பார்த்து காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். பின்னர் இறந்து போன மாரிசெல்வம் என்பவருடைய உடலை ஆம்புலன்ஸ் மூலமாக பிரேத பரிசோதனைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு செய்தனர். அப்போது அலறி அடித்துக் கொண்டு ஓடிவந்த அவரது உறவினர்கள் உடலை எடுத்து செல்ல மறுப்பு தெரிவித்தனர். சிவகாசியில் இருந்து சங்கரன் கோவில் செல்லும் மெயின் ரோட்டில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தனர். இந்நிலையில் திடீரென இளைஞர்கள் சிலர் அந்த வழியில் வந்த தாயில்பட்டி வழியாக சாத்தூர் செல்லும் அரசு பேருந்து கண்ணாடியை உடைத்தனர். உடனடியாக அங்கு போலீசார் கூடுதலாக குவிக்கப்பட்டனர். மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா அவர்கள் நேரில் வந்து உறவினர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று உறுதி அளித்ததை தொடர்ந்து உடலை அங்கிருந்து எடுத்து செல்ல உறவினர்கள் சம்மதம் தெரிவித்தனர். சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக உடல் கொண்டு செல்லப்பட்டது. பட்டப்பகலில் இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொலை சம்பவம் முன்பகை காரணமாக நடைபெற்றதா அல்லது வேறு ஏதாவது காரணமா என்கிற கோணத்தில் சிவகாசி நகர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.